வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய டிரைவர் சொந்தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க டிரைவர் டிசிசியோடைய நியமனங்கள் பற்றி தான் இருக்கும். ஸோ இதை பிடிச்சவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தயவுசெய்து பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் அப்படின்றத நம்ம இப்போவே உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தேர்தல் வரக்கூடிய டைம். ஸோ தேர்தல் டைமில் டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் ஜாயின் எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்புகள் இனி வருமா வராதா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா வராதா அப்படின்றது தான் இப்போ ரொம்ப பேருக்கு ஒரு மனதில் இருக்கிற ரொம்ப பேருக்கு ஒரு கேள்விக்குறி. ஸோ டிஎன்எஸ்டிசி ரிக்யர்மெண்ட்டில் டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றதுக்காக கடந்த 2025ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்திலே வெளியிட்டாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் அப்படின்றத வெளியிட்டாங்க. ஆனால் டிரைவர் கம் கண்டக்டருடைய தேர்வுகள் முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை மாதத்தில் வெளியிட்டாங்க. செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுகள் தீபாவளி வரைக்கும் நடத்துனாங்க. டிசம்பர் வரைக்கும் கூட செய்முறை தேர்வுகள் நடத்துனாங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டரை நாங்கள் ஜனவரியில் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரவில்லை. ஸோ டிசிசி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம் மக்களிடையே பரவிட்டுருக்கு. ஸோ டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் பப்ளிஷ் ஆக இருக்கு மக்களே. ஸோ டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆண்டுடைய 3274 பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியாகுதுங்க. ஆல்ரெடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுடைய வீடு தேடி வந்துடும். ஒருவேளை இது வரல அப்படின்னா என்னைக்குள்ளே இது வரல அப்படின்னா தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன். ஸோ தேர்தல் தேதிகள் எல்லாமே ஃபைனலாக டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு தான். ஸோ அதனால் இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க டிரைவர் சொந்தங்களே, இன்னொரு 10-20 நாள் தான் அதிகபட்சம் இருக்குது. ஒருவேளை அது தேர்தல் தேதி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வராதுன்றதை நீங்களே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்காகவே தெரியும். ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைகள் எல்லாமே அமலுக்கு வந்துடும். ஸோ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் போயிடும். அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியாகாதும் அவங்களுடைய கருத்துலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த சஜஷனும் கிடையாது. அதனால் இப்போ இருக்கிற டைம் இந்த ஒரு 10-15 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த தினங்களில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 6-7 மாதமாக எந்த வேலைக்கும் போகாமல் உங்களுக்கு இந்த ஒரு 10 தினங்களில் ஒரு ஃபைனலான ரிசல்ட்டு டிஎன்எஸ்டிசி வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. ஒருவேளை அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிட்டால் உடனடியாக உங்களுடைய மருத்துவ சான்றிதழ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. உடனடியாக உங்களை பணிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. ஸோ 2026 நோட்டிஃபிகேஷன் டிஎன்எஸ்டிசியில் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 2026 கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 மக்களை டிஎன்எஸ்டிசியில் கொடுக்க போகிறாங்க. 20,000 மக்களுக்கு 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸை இப்போ இருந்தே வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாங்கலை அப்படின்னா உங்களால் பணிக்கு செல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.